இப்ப எனக்காக நான் செலவு வச்சுட்டு வந்து என்னைய வழிபடுறதுக்காக அது இல்லை. ஏன்னு சொன்னாக்க, இப்போ நான் ஒரு ஒரு சராசரி மனுஷனா பிறந்து சராசரி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு நாம மாற போறோம், மறைய போறோம். அப்படிங்கிறதுல இப்போ ஒரு சிலைன்றது வந்துட்டு ஒரு காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறத நான் உணர்ந்துருக்கிறேன். அதனால எனக்கு ஒரு நான் சிலையை வச்சா இந்த மக்கள் மத்தியில காலம் கடந்து என்னுடைய வடிவத்தோட உருவத்தோட நான் இருப்பேங்கிறதுக்காக தான் எனக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய கருத்து இருக்குல்ல, சிலையை வைக்கிறேன். அந்த அடையாளத்தின் மூலமா என்னுடைய பதிவுகளாகிய கருத்துக்கள், கடவுள் எப்படி இவர் கண்டுபிடிச்சாரு, கடவுள்னா என்னன்னு சொல்றாரு, அவர் என்ன பேசுறாரு, மனித வாழ்க்கைக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம் அப்படி என்னுடைய கருத்தியல் பூரா அங்க நிலைச்சு நிற்கும். அப்போ காலம் கடந்து மற்ற மனிதர்கள் மாதிரி மறைஞ்சு போகாம காலம் கடந்து, அதாவது இப்ப வழி வந்த பெரிய இந்த அதாவது இந்த இந்த உலக வாழ்க்கையில யாரெல்லாம் உயர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆரம்ப காலத்து சிந்தனை. நான் இந்த இதுக்கு நுழைஞ்சதுக்கு கருவே அதுதான் காரணம். அது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே உலக சாதனை பண்ணுறோம். எல்லா சாதனையும் பதிவு பண்ணி வச்சுட்டாதான் நிலைக்கும். அது கூட மக்கள் மத்தியில் பெருமளவில் அது பேசப்படுறது இல்லை. எவ்வளவு உலக பெரும்பணக்காரனாலும் இன்னொரு பணக்காரர் வரும்போது அந்த பெரும்பணக்கார தன்மை வந்து அடிபட்டு போயிடும். பணம் சம்பாதிக்கிறதுன்னு உலகத்தில் பெரிய பதிவை உண்டு பண்ணி தராது. வேற விதமான எப்படி வாழ்க்கை வாழ எந்த விதமான தனித்துவ சிறப்பு இருந்தாலும் அது ஒரு மனுஷனுக்கு திறமை வரும்போது மாறி அடிபட்டு போயிடும். அழியாத ஒரு தனித்தன்மை அப்படின்னு சொன்னா இது ஆன்மீகத்தில் இருக்கலாம். அவங்க யார் சாதனை பண்ணியிருக்காங்க, யார் புது பதிவை உருவாக்கிறாங்க, யார் ஃபாலோவர்ஸை உருவாக்கிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆன்மீகவாதிகள் தான் இங்க வந்து தனித்தன்மையோட நிலைச்சு நிற்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. வரலாற்று நாயகர்களாக அவங்க தான் இருக்கிறாங்க. அரச பெரிய பெரிய நாடை கட்டியாண்ட அரசர்கள் கூட வரலாற்று படத்துல தான் இருக்கிறதா சுருக்கிருக்காங்க. மக்கள் மனசுல தொடர்ந்து பெரிய அளவுல இடம் பிடிச்சு நிக்கிற ஒரு விஷயம் எது சொன்னது ஆன்மீக பாதை தான். அதனாலதான் நான் அந்த ஆன்மீகத்துல சாதிக்கணும், ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து அதுல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கிட்டேன். அந்த ஆன்மீக பாதையிலே உயர்ந்தது எதுன்னு சொன்னா கடவுள் தான். அந்த கடவுள் வந்து இது வரைக்கும் இவங்க எல்லாத்தையும் பார்க்காம இருக்கிறாங்க. அதை நான் அந்த கடவுள்ன்றது தெரியாம இருக்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரியப்படுத்தணுன்றது ஒரு அக்கறையும் எடுத்துக்கிட்டு அதனால முழுமையா என்னைய இந்த ஆன்மீக வழிக்குள்ள ஈடுபடுத்திக்கிட்டு இத்தனை 20 ஆண்டு காலத்துல கடவுளை கண்டுபிடிச்சி அது கடவுள் தான் சொல்லிட்டு விவாதிச்சு அது ஒரு புத்தகம், கடவுளை கண்டுபிடித்தவன்னு ஒரு புத்தகத்தை எழுதி ரெடி பண்ணி கடவுளை கண்டுபிடித்தாச்சுன்னு அன்னைக்கே விழுப்புரம் பூராமே போஸ்டர் அடிச்சு ஒட்டி அதை எல்லாருக்கும் புத்தகத்தை இலவசமா கொடுத்து அது மூலமா பரப்பு பண்ணி அதை வந்துட்டு அறிவியல் மையத்துக்கு அனுப்பி அதே இந்த இப்போ நான் சொன்ன அந்த செய்கை பூரா செஞ்சு அதுக்கு பிறகு இப்போ அறிவியல் மையத்துக்கு போய் முதலமைச்சருக்கு போய் தனிப்பிரிவுக்கு போய் இப்போ எல்லாம் பண்ணி இப்போ வரைக்கும் அது கடவுள் கோயில், கடவுள் சிலை, வெப்பதாசர் சிலை, இது சக்தி நிலையம், அதாவது இந்த கருத்தை பரப்புறதுக்காக ஒரு ஆசிரமம் மாதிரி திருவண்ணாமலையில் அந்த ஏன் திருவண்ணாமலை தேர்ந்தெடுத்தோம்னா இங்கே இது ஒரு அக்னிஸ்தலம், நாம வெப்பத்தை பண்றோம், இங்கே அது பேசத்துல ஒன்றும் தப்பு வராது. அதே சமயத்தில் உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் இந்த இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான ஆன்மீக ஸ்தலங்களை தங்களை மக்கள் மத்தியில பரப்புறதுக்காக ஒரு பரப்பு தலமாகவும் இந்த ஆன்மீக கருத்துக்களை பரப்பு தலமாகவும் இந்த அருள் வழங்கக்கூடிய மக்களுக்காக இந்த அருள் வழங்கக்கூடிய ஒரு நிலையிலையும் இந்த திருவண்ணாமலையை பயன்படுத்திக்கிறதாகல நாங்களும் இந்த திருவண்ணாமலையில அந்த நோக்கத்துக்காக, அதாவது எல்லாரும் விதன்னு சொன்னா நம்ம வெப்பம்னு சொன்னா அந்த அக்னியை தான் வெப்பன்றதை உணர்த்துறதால அந்த நெருக்கத்துல கூட கடவுள் எண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கலாம்னு கூட நாங்க நினைக்கிறோம். அப்படிங்கிற போது எங்களுடைய நினைப்பும் கடவுளுடைய நினைப்பும் ஒரே விதமா இருக்கிறதால நான் இந்த வேலையை இந்த பணியை இது வரைக்கும் இப்படி செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். அது இல்லாம இப்போ நாம இதை பண்ணிட்டு இப்போ இந்த கருத்தை ஆடியோ வீடியோ இந்த சமூக வலைதளம் ஏன்னா அந்த காலத்துல ஒரு கருத்தை பரப்புறதுக்கு இயேசு கஷ்டப்பட்டிருப்பார், அவருடைய கருத்தை பரப்புறதுக்கு. நபிகள் நாயகம் கஷ்டப்பட்டிருப்பார், அவருடைய கருத்தை பரப்புறதுக்கு. புத்தர் கஷ்டப்பட்டிருப்பார், அவருடைய கருத்தை பரப்புறதுக்கு. ஏன்னா தகவல் தொடர்பு வந்து அன்னைக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு என்னுடைய காலத்துல எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் இந்த சோசியல் மீடியா, இந்த டிவி சேனலு, இந்த மற்ற வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நமக்கு இப்போ அப்படியே நெருக்கத்துல இருக்கு. நான் பேசிட்டு இருக்கிற இந்த விஷயத்த உங்களால இந்த உலகம் பூரா இருக்கிற மக்கள் லைவா பரப்ப முடியும், லைவா பேச முடியும், எல்லாருமே பார்க்க முடியும், எல்லாருமே கருத்துக்களை பதிவிட முடியும். நேருக்கு நேரம் நான் என்ன பேசுறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு விமர்சனத்தை நீங்களும் வைக்கலாம், நாங்களும் அதுக்குண்டான பதில விளக்கத்தை தரலாம். அப்படி ஒரு உன்னதமான காலம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால நானும் இந்த வெப்ப கடவுளும் வேகமா உங்கள் மனசுல இடம் பிடிப்போம். அதன் மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனைகள் தீரும்.
உங்களுக்கு வழிகாணாத எல்லா விதத்துக்கும் ஒரு விடிவு கிடைக்கும். எல்லாமே நல்லதா இருக்கும். நாடு சுபிட்சமா மாறும். கெட்டது மறையும். எதுவா இருந்தாலும் முழுக்க முழுக்க இது வெப்பத்தினுடைய முயற்சி சமநிலைக்காக தான் இருக்கும். நாங்க சமத்துவத்துக்காகவும் சமநிலைக்காகவும் நாங்களும் எங்களுடைய இந்த பங்களிப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். இங்க சமநிலை முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கிறதால சமத்துவம் வர இது வெப்ப சமநிலை முடிஞ்சிட்டு இருந்தா சமத்துவம் ஆயிட்டு இருந்தா இந்த உலகத்தினுடைய வேகம் வளர்ச்சி இருக்காது. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு கெட்டதோ அப்பதான் நல்ல தன்மையினுடைய தன்மை நமக்கு நல்லதாவே தெரியும். இன்பத்தை அனுபவிக்கணும்னா துன்பத்தினுடைய பங்கு இருந்தாதான் இன்பத்தினுடைய ஆழம் அளவு தெரியும். அதனால கஷ்டங்கள் எப்பவுமே மறைய போறது இல்லை, அது கூடவே தான் இருக்கும். அதுல இருந்து மேம்பட்டு அது நல்ல தன்மைக்கு அது தீர வழி 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 கிடைச்சு அதிலிருந்து தப்பிச்சு இந்த வாழ்க்கையை நாம தொடர்ந்து நல்ல தன்மையோட வாழ்றதுக்கு எங்களுடைய பங்களிப்பும் வெப்ப கடவுளோட பங்களிப்பும் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும். எங்களுடைய அடையாளம் இருக்கிற வரைக்கும், நான் இருந்து மறைஞ்சாலும் என்னுடைய அடையாளம் இருக்கிற வரைக்கும் இந்த பணி இன்னும் தொடரும்.